எல்லாரும் ஓடி வருவாங்க. அப்போ இனியனும் ராசாத்தியும் வந்துருவாங்க. எப்படி ஐடியா? எப்படி அத்த? ஏண்டி நீ எத்தனை நாளா திட்டம் போட்டுட்டு இருக்க என்ன அடிக்கணும்னு? ஐயோ அத்த, நான் உங்களை அடிக்கணும்னு நினைப்பேனா? எல்லாம் சும்மா நடிப்பத்த. நீங்க ஷாக் அடிச்ச மாதிரி நடிங்க. நான் உங்களை கட்டையால் அடிச்சு காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறேன். நீங்களும் ஐயோ அம்மான்னு கத்துங்க. எப்படியும் நீங்க கத்துனா வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்துருவாங்க. அப்போ இனியனும் ராசாத்தியும் வருவாங்க. அப்போ ஏதாவது பிளான் பண்ணி இனியனையும் ராசாத்தியும் பிரிச்சிடுங்க. கண்மணி, இது நல்ல ஐடியா தான் கண்மணி. ஐயோ சரி அத்த, வாங்க அத்த போலாம். வாங்க வாங்க வாங்க. வரேன். வாங்க வாங்க. அத்த, இந்த ரூம்ல ஆள் யாருமே இல்ல, எல்லா கதவும் மூடி இருக்கு. அத்த, நீங்க அந்த ஸ்விட்ச் போர்டுல கை வைங்க, நான் உங்களை அடிக்கிறேன். கண்மணி, சும்மா கை வைக்கிற மாதிரி நடிக்க தானே சொல்ற? ஆமா அத்த, சும்மா கை வச்ச மாதிரி நடிங்க, நான் அடிக்கிறேன். நீ அடிச்சாலும் அடிச்சிருவ. நான் சும்மாவே ஷாக் அடிச்ச மாதிரி நடிக்கிறேன். ஐயோ சரிங்க அத்த, நடிக்க ஆரம்பிங்க, கத்துங்க. நான் எங்க நிக்கணும்? அங்க போய் நிக்கட்டுமா? சரிங்க அத்த, போங்க ஃபாஸ்டா. கத்துங்க கத்துங்க கத்துங்க. உட்காருங்க அத்த, கண்ணு மூடிக்கங்க, கண்ணு மூடிக்கங்க, கண்ணு மூடுங்க அத்த. அத்த என்ன சத்தம்? அத்த, ஏய் என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு மாமா? தெரியலையே. அக்கா என்னாச்சு கண்மணி? அத்த என்னாச்சு? அம்மா பெரியமா, கண்மணி என்னாச்சுன்னு கேக்குறல்ல? பெரியமா, என்னாச்சு பெரியமா? பெரியத்த அம்மா, மேல சத்தம் கேட்டுச்சு மாமா. என்னன்னு வந்து பார்த்தா அம்மா அத்தை ஷாக் அடிச்சு கத்திக்கிட்டு ஷாக் இருந்தாங்க. அடிச்சிருச்சா? நான் பக்கத்துல இருக்கிற கட்டையை எடுத்து அடிச்சனா அத்தை மயங்கிட்டாங்க. பெரியமா, அண்ணே பெரியத்த அண்ணே போய் தண்ணி எடுத்து வா. சரி அத்தை. பெரியமா, அத்தை இங்க பாருங்க. இங்க பாருங்க. பெரியமா, பெரியமா. அடேங்கப்பா, சும்மா சொல்லக்கூடாது. இனி எனக்கு பெரியம்மா மேல பாசம் அதிகம் தான். அக்கா சீக்கிரம் வா. அத்தை, அக்கா அத்தை இங்க பாருங்க அத்தை. அப்பா மயங்கிட்டாங்கப்பா. பெரியமா, அத்தை பெரியமா. ஏய் புனிதா, சீக்கிரம் வா. என்னன்னு? அம்மா, பெரியமா, பெரியமா, அம்மா, பெரியமா, இங்க பாருங்க. எழுந்துருங்க பெரியமா. அண்ணே என்னம்மா நடிக்கிறா? எழுந்துருங்க. மெதுவா. ஏய் அப்பா. குடிக்க தண்ணி கொடு. ஏய் தண்ணி எடு. இந்தம்மா குடி. இந்தாங்க. மெதுவா, மெதுவா குடிங்க. அண்ணே என்னாச்சு? நீ கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு தம்பி. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நல்ல வேளை கண்மணி வந்து என் உயிரை காப்பாத்தினா. ஆமாக்கா, நீங்க இந்த நேரத்துல சுவிட்ச் போர்டுல போய் ஏன் கை வச்சீங்க? ஆமா நீங்க எதுக்கு அதுல போய் கை வைக்க போனீங்க? ஐயோ போச்சு, மாட்டணும். நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஹால்ல லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆஃப் பண்ணலான்னு கை வச்சேன். அப்பதான் ஷாக் அடிச்சிருச்சு. நீங்க தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஈர கையோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பீங்க. அதான் ஷாக் அடிச்சிருச்சு. ஆமா மங்கை. என்ன பெரியமா, பார்த்து ஆஃப் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்க என்ன பண்றது? இனியா, நீயும் இங்கதான் இருக்கியா? எனக்கு பயமா இருக்குடா. ஷாக் அடிக்கும் போது நான் செத்தே போயிடுவேன்னு நினைச்சேன். அப்ப என் கண்ணு முன்னாடி ஓ முகமும் குமர முகமும் தாண்டா வந்துச்சு. பெரியமா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது பெரியமா. நீங்க இங்க கூட ரொம்ப வருஷம் இருப்பீங்க. வாங்க, எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் காட்டு வந்துடலாம். ஆமா டாக்டர் போய் பார்த்து வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
இந்த கயிறுக்கு அவ்வளோ சக்தி இருக்குமா? இதனால நம்ம மாமா என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பாசமா நடந்துக்குவாரா? நம்பவே முடியலையே. சரி பாப்போம். மாமா, மாமா, இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன். நீங்களே என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இங்க வா, மாமா. இங்க வா, பக்கத்துல வா. ம். நெத்திய காட்டு. ஏய், சின்ன குழந்தையா நீ? ஒரு விபூதி ஒழுங்கா வைக்க தெரியாது? ஏய், என்னடியாச்சு? நான் சும்மா தான் திட்டினேன். ஐயோ, சரியாவலையா? உனக்கு தண்ணி வேணுமா? அட. நீ ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். அண்ணா, சோடா ஒன்று கொடுங்க. தரேன்ப்பா. இதோ வரேன். ஆ. ஏய், இந்தா, இத புடி. குடி. இன்னும் கொஞ்சம் குடி. இப்போ ஓகேவா? என்னால நம்பவே முடியல. இந்த கயிறு உண்மையிலேயே வசிய கயிறு தான் போல. மாமாவே நம்மளை தேடி கோயிலுக்கு வந்துட்டாரு. நமக்கு ஒண்ணுன்னா பதறாரு. எல்லாம் அந்த ஆத்தாக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா? இல்ல மாமா, போதும். போதுமா? ம். ஆ, சரி, நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ம். இந்தாங்கண்ணா. மாமா கண்டிப்பா நம்மளதான் பார்க்க வந்திருக்காரு. எதுக்கும் அவர்கிட்டயே கேட்டுருவோம். சரி, போலாமா? மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன சொல்லு. நீங்க என்ன வீட்டுல தேடி பார்த்துட்டு நாங்க இல்லைன்ன உடனே என்ன பார்க்க தானே கோயிலுக்கு வந்தீங்க? ஏய், நான் கோயிலுக்கு எங்க வந்தேன்? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருந்தேன். போற வழியில எதாச்சியா உன்னை பார்த்தேன். மாமா, பொய் சொல்லாதீங்க மாமா. என்ன பார்க்க தானே வந்தீங்க. நான் சொன்னது பொய்ன்னு நீ நினைச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வா, வீட்டுக்கு போலாம். ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொன்னீங்க. உன்னை விட்டுட்டு போறேன், வா. வண்டியில உட்காரு. சரி ரசாத்தி, ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் சரி கிளம்புறேன். மாமா. ராசாத்தி, எங்க போன?
ரொம்ப நேரமா ஆளையே காணோம். நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனா எங்க அத்தை போவேன்? கோவிலுக்கு தானே போவேன். அப்போ இது கூட தெரியாம கேள்வி கேக்குறீங்க? போயிட்டு வா. ரெண்டு விரல்ரா. ஓ இதுல உன தொடு. என்னடா? இல்ல இல்ல, நீ என்னன்னு சொன்னா மட்டும்தான் நான் தொடுவேன். நீ தொடுறா சொல்றோம். டேய் அப்புறம் பாத்து கிட்டின்னு கேப்பீங்க, என்னாலலாம் முடியாது. அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டோமாப்ல. பயப்படாத பயப்படாத, இது வேற மேட்ரு. நீ தைரியமா தொடு. ரொம்ப நேரமா கை நீட்டிட்டு இருக்க, நரம்பு தளர்ச்சி வேற. தொடு, சீக்கிரம் தொடுறா. ம். ஏய் பாத்தியா பாத்தியா பாத்தியா. என்னாச்சு? நான் சொன்னது நடந்தது. இனி எனக்கு பொம்பளை புள்ள தான் பிறக்கும். டேய் அவனுக்கு தானடா பிறக்கும். இங்க பாரு, ஏய் இந்த டூமா கோழி வேலையெல்லாம் இங்க வேணாம். மூஞ்சிலேயே பூரா விட்டுருவேன். டேய் நீ அவன் எதை தொட்டிருந்தாலும் பொம்பளை புள்ளன்னு தான் சொல்லியிருப்ப. சோ இது செல்லாது செல்லாது நான் உண்மைதான்டா சொன்னேன். செல்லாது செல்லாது. இங்க பார், இப்ப என்னுடைய செக்கிங் டைம். சரி. இதுல ரெண்டுல ஒண்ணு தொடுறா. ஏய். ஏண்டா என்ன பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? கூடிய சீக்கிரம் அப்பாவை போறேன்னு தெரியுது. போட்டோனோ வெறுப்பேத்தி பாக்குறத வேலையா போச்சுடா உங்களுக்கு. டேய் ஓவர் ஆக்டிங் பண்ணதுன்னா டேய் அத நீ சொல்றியாடா? அடிச்சு வை. அடிச்சா கையில அடிச்சா. இனியா ஆமா. உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்டா. டேய் என்னடா தெரியும்? என்னடா தெரியும் உங்களுக்கு? அதான் சித்தர் சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி ராசாத்தி வீட்டுல குலதெய்வ சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டாலாமே. அதனால நீ கூடிய சீக்கிரம் அப்பாவா போறன்ற தகவல் எங்களுக்கு வந்துருச்சு. அதுதான் நான் உனக்கு பொம்பளை புள்ள பிறக்கும்னு சொன்னேன். அதனாலதான் நான் ஆம்பளை புள்ள பிறக்கும்னு சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண? நான் நினைச்ச வரல தான் தொட்ட நீ. டேய் யார் சொன்னதும் நடக்காது. ஏன்டா இப்படி சொல்ற? ம். டேய் அத ராசாத்தி நல்லா பழகிட்டு இருக்கல, அப்புறம் என்ன? நீ வீட்டுக்குள்ள போய் பார்த்த. டேய் நீ சும்மாறா. டேய் பழகுறதுக்கும் மத்த விஷயத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? ஏமாத்திட்டான்டா. டேய் ராசத்தியோட நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல. எது பண்ணாலும் பண்ணிக்கோன்னு விட்டுட்டேன். எப்படியும் நான் சொன்னா அவ கேட்க மாட்டா. அதான் அவளே பட்டு திருந்துவான்னு அவ போக்கிலேயே விட்டுட்டேன். அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவ வாழ்க்கையும் போச்சுன்னு அவகிட்ட ஆறுதலா அன்பா நடந்துகிட்டு இருக்க. அவ அத வேற மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்கானா? நீங்களும் அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு என் உசுரை ஏன்டா வாங்குறீங்க? எத்தனை நாள் ஆனாலும் ராசத்தையை நான் ஏத்துக்க போறதில்ல. போச்சா? அது எனக்கும் தெரியும், அவகிட்டையும் சொல்லிட்டேன். இடையில நான் அவகிட்ட தன்மையா பழகிறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. இந்த இனிய யாருக்காகவும் எதுக்காகவும் மாற மாட்டான். டேய் 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 இனியா. டேய் சொன்னா இனியா, எங்கடா சொல்றத போற? கேளுங்கறல. டேய், இனியா சொல்றத கேளுடா. இருடா. டேய் டேய் போடா. என்ன இவன்? ஐயோ, இப்ப சந்தோஷமாடா உனக்கு? அவன் இங்க வந்தாதான் கொஞ்ச நேரம் நம்ம கிட்ட நிம்மதியா பேசிக்கிட்டு இருப்பான். அதையும் கெடுத்துட்ட. டேய் நீ எல்லாம் மிலிட்டரியிலேயே கிச்சடி கிண்டிக்கிட்டு இருக்க வேண்டியதானடா. இங்க ஏன்டா வந்து அடுத்தவன் வாழ்க்கையை கிண்டுற? டேய் நான் இங்க புலம்பிக்கிட்டு இருக்கேன், அப்படி நீ என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லடா, இனி என்ன நினைச்சா புரிய மாட்டேங்குது. என்ன புரியல? அவன் பொண்டாட்டிய விரும்புறானா இல்ல வெறுக்கிறானா? இல்ல வெறுக்கிறானா இல்ல விரும்புறானா? விரும்புற மாதிரி வெறுக்கிறானா இல்ல வெறுக்கிற மாதிரி விரும்புறானா? நிறுத்து. அவனை குழப்பி அனுப்பிச்சிட்ட, இப்ப என்ன குழப்பலான்னு பாத்தியா? அவனை உன்னை இங்கே கட்டி போறடா. அத்தை எனக்கு தூக்கம் வருது அத்தை. இனிய வர மாதிரி தெரியல, நான் போய் தூங்குறேன். கண்மணி இனிய வந்துருவான், நீ கொஞ்சம் இரு. அத்தை இனிய வந்தாச்சு. வரட்டும் வரட்டும். பெரியமா நேரம் ஆகுது, இன்னும் தூங்கலையா? பெரியமா என்னாச்சு பெரியமா? அத்தை என்னத்த சொல்லுவாங்க? ஏன் அண்ணி என்னாச்சு? உங்க பொண்டாட்டி ராசாத்தி அத்தையை அடிச்சுட்டா.
ராசாத்தி அடிச்சாளா? ஆமா இனியன். அதை எதுக்கடி நீ இவன் கிட்ட சொல்ற? இப்படி தனியா வந்து படுத்து என்ன அசிங்கப்படுத்தாதீங்க மாமா. மாமா ஏதாவது பேசுங்க மாமா. என் மேல உள்ள கோவம் இன்னும் போலியா? அதான் மாமா நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. என்ன பாருங்க மாமா. மாமா தூங்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ அது தெரியாம நான் வேற தனியா உளறிட்டு இருக்கேன். உங்களை எழுப்பவும் எனக்கு மனசு வரல. ஆனா அதே சமயம் உங்களை இப்படியே பணியில விட்டுட்டு போகவும் மனசு வரல. ஆனா ஒண்ணு மாமா, நீங்க எப்பவும் எதுக்காகவும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது. நான் பிரிஞ்சிருக்கவும் விட மாட்டேன். இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. மாமா எப்பவும் அழகுதான், எப்படி பார்த்தாலும் அழகுதான். குழந்தை மாதிரி எப்படி தூங்குறாரு, கண்ணத்தை புடிச்சு அப்படியே கிள்ளணும் போல இருக்கு. மணி 7 அடிச்சா? இவ்வளவு நேரமா தூங்கி இருக்கோம். மொட்டை மாடியில படுத்திருந்தோம், இங்க எப்படி வந்தோம்? இந்த ட்ரெஸ் போடலையே, ட்ரெஸ்ஸும் மாறி இருக்கு. எதுவுமே ஞாபகம் இல்லையே. நேத்து சரக்கு கூட அடிக்கலையே. ராசாத்தி, ஏ ராசாத்தி. மாமா எந்திரிச்சிட்டீங்களா? ம். இருங்க பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன். மாமா காஃபி வேணுமா டீ வேணுமா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நேத்து நைட்டு கோச்சுக்கிட்டு மொட்டை மாடியில போய் படுத்தீங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் நான் தூங்கிட்டேன். ஏய் போய் சொல்லாத ராசாத்தி. மாமா நீங்களே தூக்கத்துல எழுந்து வந்து உள்ள படுத்திருப்பீங்களோ? ஏய், நான் தூங்குனா மழையே வந்தாலும் எழுந்திருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் தூக்கத்துல எழுந்திருச்சு வந்து இங்க படுத்திருப்பேங்கிறியா? படுத்திருக்கீங்களே மாமா, அது எப்படி? ஏய், அதாண்டி நானும் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது. ராசாத்தி, இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எனக்கு நல்லா தெரியும் நீ தான் ஏதோ பண்ணிருக்க. நான் எப்படி இங்க வந்தேன் அத சொல்லு. இப்ப என்ன மாமா உங்களுக்கு பிரச்சனை? நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ம், ஆமா. நான் தான் தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சேன். அதுக்கு என்ன இப்ப?
நீ பாலை புடுங்கி கொட்டிட்டா நான் அபிஷேகம் பண்ணாம விட்டுடுவேனா? இருடி, நான் பால் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்றேன். யார் தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். ஏய், என் மேலே கை வச்சுட்டல, உனக்கு இருக்குடி. கொண்டுச்சு. அனி ஒதுங்கி நில்லுங்க. ஐயோ, அத்தை, அம்மா, அத்தை, உங்க மேல பட்டுருச்சா? அம்மா, ஐயோ, ரொம்ப வலிக்குதம்மா. அத்தை, அத்தை, அம்மா, அப்பா, அண்ணி, கண்மணி, என்னாச்சு? ஏன் கட்டு போட்டிருக்கீங்க? என்னாச்சு மரகதா? பெரியமா, என்னாச்சு? ஏதாவது சொல்லுங்க பெரியமா. என்னடா சொல்ற? உன் பொண்டாட்டி என்ன அடிச்சிட்டான்னு வெக்கத்தை விட்டு சொல்ல சொல்றியா? இந்த வீட்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா அது யாரால வரும்? ராசாத்தியால தான் வரும். அவ எங்க மேல கொலவெறி தாக்குதல் நடத்தியிருக்கா. அவ இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. முதல்ல அவளை வீட்டை விட்டு போக சொல்லுங்க. அத நீங்க சொல்லாதீங்க. ஏய், பெரியம்மா அடிச்சிட்டு திமிர வர பேசுறியா? இனியா, எப்பவுமே ஒரு சைடா பிரச்சனையை கேட்டுட்டு ஆத்திரப்படக்கூடாது. பொறுமையா இரு, நான் விசாரிக்கிறேன். கண்மணி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அது வந்து மாமா, காலையில ராசாத்தை கீழே வந்தா, நிறைய வேலை இருக்கு, ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிட்டேன். அதுக்கு அவ முடியாதுன்னு சொல்லி, நான் என்ன வேலைக்காரியான்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் கோவத்துல உள்ள வந்து என்கிட்ட சண்டை போட்டு சொம்ப எடுத்து என் தலை மேலேயே அடிச்சிட்டா. அப்புறமா அது அத்தை மேலேயும் பட்டுருச்சு. என்ன ராசாத்தி, நீ அந்த மாதிரிலாம் பண்ற? மாமா, கண்மணி பொய் சொல்ற மாமா. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லை. என்ன நடக்குதுங்க மங்க? நீயா தெளிவா உண்மையை சொல்லு. சொல்லு மங்க, என்ன நடந்தது? ராசாத்தி நம்ம குலதெய்வ சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னா கண்மணி வேணான்னு சொல்லிருப்பா போல இருக்கு. அதான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொம்ப வச்சு அடிச்சுக்கிட்டாங்க. அது தவறி போய் அக்கா மேல பட்டுருச்சு. என்னது சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வெளியில தெரிஞ்ச என்ன நினைப்பாங்க? ராசாத்தி, நீ இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் கிடையாது. உனக்கு என்ன ஆச்சு?
பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம சண்டை போட்டா என்ன கதின்னு இன்னைக்குதான் இனிய இவளுக்கு புரிய வச்சிருக்கான். அனி, என்ன பேச்சு இதெல்லாம்? யாரா இருந்தாலும் பொம்பளைங்களை கை நீட்டக்கூடாது. இனியா, இன்னொரு தடவை உன் மேல கை வச்சு பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. தம்பி, ஏன் இனி என்ன திட்டுறீங்க? இவ ஒழுங்கா நடந்துக்கிட்டா அவன் ஏன் கை நீட்ட போறான்? அக்கா, சும்மா அவனை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காதீங்க. இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. அது எப்படி விட முடியும்? மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமா? அவ என் மண்டையை உடைச்சிருக்கா. அவளுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் அவ இனி ஒழுங்கா இருப்பா. அதான் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் சொல்ல மாட்டேன்? சொம்புல அடி வாங்கினது நானு, வலி எனக்கு தான் தெரியும். அவளுக்கு இதுக்கு பதிலா நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். பெரியத்த, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் அத்தை. சும்மா இப்ப வந்து நல்லவ மாதிரி நடிக்காத. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உன்னோட காரியம் ஆகணும்னா அதுக்காக நீ என்ன வேணும்னாலும் பண்ணுவ. உன்னை நான் இப்படியே விட போறது இல்ல. பெரியமா, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. எனக்காக இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்க. பாரு, பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்குறாரு. இவரு நல்லவரா கெட்டவரான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. மரகதம், போதும் மரகதம், இந்த பிரச்சனையை தோட விடு. இத பெருசாக்கி இன்னொரு பிரச்சனை ஆக்கிறாத. எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. அம்மா, அண்ணி பாவம்மா. செஞ்ச தப்ப உணர்ந்து கால்ல விழுந்துட்டாங்க. இதுக்கு மேல தண்டிக்க நினைக்கிறது ரொம்ப தப்புமா. ஏய், நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? பெரியமா, அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. அவளுக்கு நல்லது கெட்டது இன்னும் ஒன்னும் புரியல. எனக்கே இன்னும் புரியல. சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தவ அவளை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அவளுக்கு நீங்க தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். என்ன வழி நடத்துன மாதிரி அவளையும் வழி நடத்துங்க பெரியமா. அவளுக்கு பெருசா விவரம் தெரியாது, ஆனா மனசுல எந்த களங்கமும் இல்லாதவன். நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கத்துக்குவா பெரியமா. ஆமா நீ, அவளும் கண்மணியும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருந்திருக்காங்க. அதனால விளையாட்ட கூட சண்டை போட்டிருக்கலாம். இதை போய் நீங்க பெருசுப்படுத்த வேண்டாம். பெரியமா, அவளுக்காக வேணும்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளை எதுவும் பண்ண வேணாம். மரகதம், இனியே இந்த மாதிரி ராசாத்திக்காக பேசி பார்த்ததே இல்லை. ராசாத்தி தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இனியனுக்காகவாது அவளை மன்னிச்சு விட்டுறேன். இனிய இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேக்குறதுனால அவளை நான் மன்னிச்சு விடுறேன். சந்தோஷமா இருக்கு இனியா. உணர்ச்சி வசப்பட்டு பொண்டாட்டி அடிச்சிட்டாலும் விட்டு கொடுக்காம இருக்க பாரு. நீ நல்லா இருப்பப்பா. ராசாத்தி, வா. அத்தை, சொல்லுங்க அத்தை. நீ என்ன காரியம் பண்ணிருக்க ராசாத்தி? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் தெரியாம உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை.